இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனோட மெக்கானிசத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஒவ்வொரு ரியாக்ஷனுக்குமே நமக்கு வந்து மெக்கானிசம் வந்து இருக்குது. நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் சில ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும். எல்லா ரியாக்ஷனுக்குமே நமக்கு வந்து மெக்கானிசம் வந்து இருக்கும். அப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய மெக்கானிசம்லாம் ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து இருக்கும். அது வந்து அது வந்து எப்படி வந்து அது வந்து ரொம்ப குயிக்கா வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட்டா வந்து நம்ம கன்வெர்ட் ஆயிடும். அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட்டா மாறுச்சா இல்லையா நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பட் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்லோ ரியாக்ஷன் தான். அது வந்து எப்படி வந்து ஸ்லோவா மூவ் ஆகுது, அதுக்கு இன்டர்மீடியேட் என்னன்னு நம்ம மெக்கானிசம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் ரியாக்ஷன் நமக்கு என்னன்னா ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து இருக்குது. அப்போ எல்லா ரியாக்ஷனுக்கும் ரியாக்ஷன் மெக்கானிசம் கொடுத்தா நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா இப்போ 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்க முதல்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றதே படிக்கிறீங்க. அதுவே கொஞ்சம் கன்ஃபியூஷனா வந்து இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரியாக்ஷனுக்கான மெக்கானிசம் கொடுத்தாங்கன்னா பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். பட் ரியாக்ஷன் மெக்கானிசம் ஒன்று இருக்குது. அது வெரி இம்பார்ட்டன்றதுனால ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒரு 2 3 மெக்கானிசம் மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இருக்கிற இந்த சாப்டர் வந்து ரெண்டு மெக்கானிசம் தான். ஒன்று வந்து SN2 மெக்கானிசம் அண்ட் S1 மெக்கானிசம். அப்போ இங்க வந்து நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா KCN வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஓகே. KCNன்றது நமக்கு வந்து அயானிக் காம்பவுண்ட் தான். ஓகே. அப்போ KCN நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்க வாட்டர்ல நீங்க போட்ட உடனே அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா K பிளஸ்ஸா மாறும். பிளஸ் வந்து CN வந்து நமக்கு வந்து மைனஸா வந்து மாறும். அப்போ இங்க எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மேல வந்து இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் கார்பனுக்கு எலக்ட்ரான்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிளஸ் எஃபெக்ட் எலக்ட்ரான் வந்து டொனேட்டிங் நேச்சர் தான். அது யாருக்காவது எலக்ட்ரானை கொடுக்கறதா நமக்கு வந்து ட்ரை பண்ணும். ஆனா பொட்டாசியம் நம்ம என்ன இருக்கும் கார்பனை விட அல்கலி மெட்டல்ஸும் அல்கலி எர்த் மெட்டல்ஸும் எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் வந்து ரொம்ப அதிகம். அது எப்படியாவது எலக்ட்ரான்ஸ் யார்ட்டையாவது தள்ளிட்டு அது நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கன்வென்ஷன் நமக்கு வந்து போயிடும் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து எப்பவுமே கார்பனுக்கு எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது மெட்டலால் மட்டும்தான் முடியும். எய்தர் அது பொட்டாசியமா இருக்கலாம் இல்லை சோடியமா இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியமா இருக்கலாம். அப்போ மெட்டல்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணும். அப்போ கார்பனால அது வந்து நமக்கு சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நைட்ரஜன் சப்போர்ட்ல நமக்கு வந்து அது பண்ணும். ஓகே. அப்போ அந்த கார்பன் மேல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆட்டம் வந்து நமக்கு கார்பன் மேல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மேல வந்து நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் நமக்கு வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து வரும். நைட்ரஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கொஞ்சம் நமக்கு வந்து இருக்கும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் சார்ஜ் கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் மேல வந்து மாறி மாறி போயிருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டாலே அங்கே இருக்கும் ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ பொட்டாசியம் கொடுக்குற எலக்ட்ரான்ஸ் வந்து சைனைடு வந்து வாங்கிக்கும். அப்போ சைனைடு வந்து CN வந்து மைனஸா இருக்கும். பட் மோஸ்ட் ப்ராபப்லி நமக்கு என்ன இருக்கும் கார்பன் மேல தான் மைனஸ் சார்ஜ் வந்து இருக்கும். அப்போ இந்த மைனஸ் சார்ஜ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா N-பியூட்டைல் புரோமைடு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ N-பியூட்டைல் புரோமைடு ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கும் CH3 CH2 CH2 4 கார்பன் அட்டம் வந்து இருக்கணும் இல்லையா? அப்போ நான் 4வது கார்பன் அட்டம் இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்க வந்து நமக்கு வந்து ஒரு Br வந்து இருக்குது. இதை நான் சிம்பிளா நான் எழுதிக்கிறேன். இதெல்லாம் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆக போறதே கிடையாது. அப்போ C3H7 வந்து நான் வந்து ஒரே மாலிகுலா எழுதிக்கிறேன். C3H7 அப்போ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் வந்து இருக்குது. அந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இங்கேயே நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. நான் என்ன பண்றேன் C3H7 வந்து நான் இங்க எழுதிக்கிறேன். இன்னொரு ஹைட்ரஜன் வந்து நான் வந்து இங்க எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போ இன்னொரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இங்க இருக்குது. இங்க நமக்கு வந்து என்ன இருக்குது புரோமின் வந்து நமக்கு வந்து இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இந்த மாலிகுல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நம்ம வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. அப்போ என்னன்னா இதுதான் எழுதியிருக்கேன். N-பியூட்டைல் புரோமைன்றதை நான் அப்படி தான் எழுதியிருக்கிறேன். N-பியூட்டைல் புரோமைடு தான் கொஞ்சம் வேற ஃபார்ம்ல வந்து நான் வந்து எழுதியிருக்கிறேன். இங்க நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ சயனைடு வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆக போகுது. அப்போ சயனைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியா நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா புரோமின் நமக்கு இருக்கும் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். சயனைடும் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். இது பெரிய ஆட்டம், இது பெரிய ஆட்டம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம பக்கத்துல நமக்கு வந்து ரியாக்ட் ஆக முடியாது. அப்போ இந்த CN- எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். இங்க ஏற்கனவே நமக்கு என்ன நடந்துட்டு இருக்குது கார்பன் புரோமினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால கார்பனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து என்னன்னா புரோமின் வந்து நமக்கு வந்து அங்க கேட்டுட்டு இருக்கோம். கார்பனுக்கும் புரோமினுக்கு நடுவில் வந்து கோவலன்ட் பாண்ட். அப்போ கார்பன் வந்து ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கும், புரோமின் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணியிருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரான் கார்பனுடையது, ஒரு எலக்ட்ரான் புரோமினுடையது. ஆனா புரோமின் என்ன பண்ணும் அதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கனால அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்க வந்து குடுன்னு சொல்லி புரோமின் வந்து நமக்கு வந்து கேட்கும். அப்போ கார்பன் கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்போ கார்பன் கொடுத்தீங்கன்னா கார்பனுக்கு வந்து டெஃபிஷியன்சி வந்துடும் இல்லையா? அப்போ சைனைடு மைனஸ் என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா பேக் சைடா வந்து எனக்கு என்கிட்ட வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்குது, உனக்கு தேவையான எலக்ட்ரான்ஸை நான் கொடுக்குறேன், புரோமின் வந்து நீ வந்து வெளியில அனுப்பிடுன்னு சொல்லும். அது வந்து எப்போ சொல்லுவோம் பேக் சைடா தான் நமக்கு வந்து சொல்லும். அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் புரோமினை வெளியில அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இது என்ன பண்ணா CN வந்து நமக்கு வந்து உள்ள அட்டாச் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்கும். இங்க நமக்கு என்ன C3H7 வந்து நமக்கு வந்து இருக்கும். C3H7 குரூப் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சைனை தான் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு புரோமின்ல இருந்து நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியில போயிடும். அப்போ நமக்கு என்ன காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா கார்பன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க நமக்கு என்ன C3H7 பிளஸ் நமக்கு என்ன இங்க சைனைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்போ ஓவரால் நமக்கு வந்து என்ன
ப்ராடக்ட் வந்து நமக்கு, அப்போ நம்ம ரியாக்ஷன் ஓவரால் ரியாக்ஷன் நம்ம எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? இதான் ரியாக்ஷன் மெக்கானிசம். முதல்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சயனைடு தான் நமக்கு வந்து அயானிக் அமோன் K பிளஸ் அண்ட் Cn மைனஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அங்கே புரோமின் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும் கார்பனை. நான் வெளியில போறேன், எலக்ட்ரான்ஸ் கொடுன்னு கேட்டுட்டே தான் இருக்கும். அப்போ நமக்கு சயனைடு சப்போர்ட் கிடைச்ச உடனே கார்பன் என்ன பண்ணும், புரோமினை வெளியே தள்ளிட்டு சயனைடு கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த ரியாக்ஷனுக்கான ரியாக்ஷன் மெக்கானிசம்.